தெரிந்து கொள்ளுகிற ஒரு தலைப்பு, அவர் உன்னை காப்பார். அவர் உன்னை காப்பார். எரேமியா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட கூடனே இருக்கிறேன். போதும். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த ஆவியான காலவெளியில உன்னத்தர காரியம், இந்த செய்தி நேரத்தில் போன இடையில செய்தி கொடுத்தார், காப்பார் அப்படின்னு சொல்லி. இந்த காப்பாருங்கிற காரியம் பெரிதான காரியங்களாக்கு பல விதத்துல நம்ம வண்டியில புறப்படும் போது ஆண்டவரை காத்துக்கோங்கிறோம், வீட்டுல கஷ்டம் வந்து ஆண்டவரை காப்பாத்து அப்படிங்கிறோம், நெருக்கமான சொல்ல வந்து ஆண்டவரை நீங்க காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் பிராமிஸ் வார்த்தை கொடுக்கிறாரு ஆண்டவர். நான் உன்னை காப்பேன், அவர் உன்னை காக்கிறவர். வேதம் சொல்லு, பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி. ஏன் இந்த வார்த்தை எரேமியாக்குள்ள வந்துச்சுன்னு தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் அதிகமா வாசிங்க. ஒரு 2 நாட்கள் நேற்றுக்கு தான் நினைக்கிறேன், இல்ல நேற்றுக்கு நான் அதிகமா அந்த புத்தகங்களை தியானிக்கிற, எழுதி வாசித்து தியானிப்பேன். இந்த பைபிள் காலேஜுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நோட்ஸ் எடுத்திருப்பேன். அப்போ ஓசியா புஸ்தகம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அதை வாசிக்க 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 அது முடிவு என்று வரும்போது, நான் நிறைய முறை வேதாகமத்தை வாசித்திருக்கிறேன், கடந்து போயிருக்கிறேன், அது பெருசா தெரியாது. ஆனா இந்த முறை ஆவியான ஆட்களை உணர்ந்தேன். கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு, அழுதுட்டே இருக்கிறேன், படிக்கவே முடியல. படிக்க 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 கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. அந்த ஓசியா புஸ்தகத்துல என்ன அப்படி காரியம் இருக்கு அப்படின்னா, தேவன் எவ்வளவு பெரிய அன்புள்ளவர், தன் ஜனத்தை காக்கிறதுக்கு, தன் ஜனத்தை நேசிப்பதற்கு எவ்வளவு அக்கறை உள்ள தேவன் அப்படிங்கிறத படிச்சு நான் கற்றுக்கொண்டேன். செய்திக்கு நான் சொல்லிக்க செய்திகளை போக விரும்புறேன். ஏன்னா அது என்னை பெரிய அசை உண்டாக்கி ஒரு நிறைய மாற்றங்கள் சரீரத்திலையும் ஆவியிலும் ஆத்மாலையும் உண்டாக்குச்சு. என் மனைவி வந்து சொல்லி நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், கிச்சன்ல நிற்கிறான், நான் அழுகிறேன். அவன் அப்படியே பார்த்துட்டு, நீ முழிக்கிறா, என்ன வந்தாலும் அழுகிறான் அப்படின்னு அந்த சம்பவத்தை சொல்லி அழுதுட்டே இருக்கிறேன். காரணம், ஓசியா தீர்க்கதரிசிய குறிச்சு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ தீர்க்கதரிசி இருக்கும்போது அவன் சிறிய தீர்க்கதரிசி. ஓசியா புஸ்தகத்துல அவங்கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப சொல்லுவாங்க. இவர் செயல்முறைப்படுத்துகிறவரு. அது எப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசிக்கும் சொல்லுவாரு, நீ போய் ஒரு சோரம் போன ஸ்திரியை கல்யாணம் பண்ணு, அப்படின்னா ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ணுங்கிறாரு. எனக்கு ஆண்டரை படிக்கும்போது செம கோபம் வந்துருச்சு. நல்ல மனுஷன் என்ன அப்போ இப்படி படுத்துறாரு, ஒரு ஆண்டர் செய்யலாமா அப்படின்னு. ஒரு விபச்சார ஸ்திரியை வந்து கல்யாணம் பண்ணு, அவள் பல ஆட்களோடு இருக்கிறா. இவன் போய் அவளை சரி பண்ணி கல்யாணம் பண்ணி 3 குழந்தையும் பிறந்து, 3 குழந்தை இவரே பேர் வைக்கிறாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி 3 பெற்றவள் மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு போயிடுவா. அந்த பாவ வாழ்க்கைக்கு போன உடனே இவன் போய் அந்த பாவ வாழ்க்கை ஈடுபட்ட ஆண்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, வித்து போடுவாங்க, அவளை ஒரு அமௌண்ட் வித்துருவாங்க, கிரைன்னு சொல்ற மாதிரி. இவன் போய் அது கிரைன்னு சொல்லி மீட்டுட்டு வருவான். நான் படிச்சுட்டு இது என்ன ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லி ஆவியான சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்க இப்படிதான் வழி விலகி போயிடுறாங்க, நான் அவங்களுக்கு கிரைன் செலுத்தினேன் அப்படின்னாரு. பாவிகளாகவும் அக்கிரமக்காரரும் நம்ம இருந்தபோது இயேசு நமக்காக சிலுவையில ரத்தத்தை கிரயமா செலுத்தினார் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ சபிப்பாரு. அந்த 14 அதிகாரத்துல படிச்ச உடனே நான் ஸ்டன் ஆயிட்டேன். ஓசியல அந்த ஜனத்தை கொஞ்சுறாருன்னா என்ன யோசனை வரும்? எவனா தப்பு பண்ணா
அவனுக்கு மேல அடிப்போமா, திட்டுவோமா, கொஞ்சுவோமா? நம்ம நீ மாதிரி கொழுந்து மாறி என்னடா கொஞ்சம் கொஞ்சம் வர தெரியுமா? என்ன பனி போல உனக்கு இருப்பேன். அந்த வசந்த வாஸ்த உடனே என்னுடைய குற்றங்களை நான் உணர்ந்தேன், என் குறைகளை உணர்ந்த. யாராவது தப்புனிட்டு நம்ம கோவப்பட்டு அவங்களை திட்டோம். ஆனா ஆண்டவர் அவங்கள போய் கொஞ்சறாரு அப்படின்னா அவங்க வர்ணிக்கிற அந்த 14 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, வா, இது எனக்கு ஆவியனை உணர்த்து சொன்னார். அதனால தான் நான் பேசுறேன் செய்திக்கு முன்னால. ஏன் அதுனா, எவ்வளவு அன்புள்ளவரா இருந்தா அப்படி அந்த மன்னிக்கிற குணம் நமக்கு வரும். நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டா போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திரும். மனைவி தப்புன்னு திட்டி திட்டி கொண்டு விடுவோம். ஒரு சோத்துல உப்புலன்னா அந்த திட்டி திட்டுவோம். தாய், தகப்பன், பிள்ளை, கணவன், மனைவிக்குள்ள எவ்வளவு கோபம் இருக்கு. ஒரு நான் உலகத்தையே படைச்ச ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு லவ் பண்ணுவாரு. இப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட அப்படித்தான் ஒரு சம்பவமா இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இவனுக்கு ஆவணா போய் பாம்பு போட்டு வைக்கிறானுங்க இஸ்ரவேல் தேசத்துக்கானுங்க. எல்லாம் போட்டு எல்லா குழந்தைங்க சாகுறாங்க. இஸ்ரவேல் தேச சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. இப்ப என்னாச்சு தெரியுமா? தேனி கூட்டங்கள் வந்து அவங்க ராக்கெட்டுக்குள்ள பூந்துருச்சு. வண்டி எடுக்க விடல, பிளைட் போகணும், போக விடல இஸ்ரேலுக்குள்ள. இப்ப அது பெரும் சர்ச்சையா இருக்குது. கர்த்தர் குலவி அனுப்பி யுத்தம் பண்ணுவாரு. ஏன் இஸ்ரேலுக்குள்ள அனுப்பினாரு? தான் பிள்ளை தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிறவராக்குறாரு. எவ்வளவு நேசம் பாருங்க. நம்முடைய காரியங்களை பார்க்கும்போது யார் அவரை காக்கிறா? அதான் செய்தியே. நீ அவரை பயப்பட வேண்டாம், நான் காக்கும்படி நான் உன்னோடு சொன்னவரே எப்ப காப்பார் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நீ பாவம் செஞ்சா காக்க மாட்டாரு, கைவிட்டுருவாரு. சொல்றமா இல்ல, மிரட்டுறமா இல்லையா? இன்னைக்கு அநேக பிரசங்கம் என்னன்னா, நீ ஒழுக்கமா இல்லைன்னா கர்த்தர் உன்னை கொண்டு போடுவாரு, உன்னை அடிச்சிருவாரு, உன்னை தண்டிச்சிருவாரு, உனக்கு தண்டனை கொடுத்துருவாரு. இதெல்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரசங்கம் பண்ண சொல்லும் போது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. தேவன் இதையும் செய்யறாரு, சில நேரம் மன்னிக்கிறாரு, சில நேரம் காக்கிறாரு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன் அப்படி சொன்னா, நம்ம அநேக மனுஷர்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் நமக்கு வரும். அவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஐயா, அவன் எனக்கு விரோதமா எழும்பிட்டாங்க, என் தொழிலை முடிச்சிருவான், என் குடும்பத்தை முடிச்சிருவான், எங்க எதிர்காலத்தை முடிச்சிருவான், எங்க கடன் பணமெல்லாம் அங்க போயிரும், என் ஆசிரமெல்லாம் போயிரும், என் ஜெப வாழ்க்கை, என் பரிசுத்த வாழ்க்கை, இப்படி புலம்பி இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் அந்த காலை சொல்றாரு, நீ பிரச்சனைக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோட கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதே பார்த்தீங்கன்னா யோவான் 14:17 சொல்லுவாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன். அருமையான வசனம் அந்த யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன். எதுக்காக? உதவி செய்யும்படி, காக்கும்படி. அப்படி அது மட்டுமா அப்படின்னா, கர்த்தர் காப்பார் அப்படின்னு படிச்சுட்டு போறோம். என்னத்தை காப்பார்? எதையெல்லாம் காப்பார்? அது தெரியணுமா இல்லையா? என்ன காப்பாரா அப்படின்னு கேள்வி நமக்குள்ள வரும். என் தொழிலை காப்பாரா? என் எதிர்காலத்தை காப்பாரா? என் பிள்ளைகளை காப்பாரா? என்னுடைய காரியங்கள், நான் விரும்பி இருக்கிற காரியங்கள், நினைச்சுக்கிற காரியங்களை காப்பாரா? நமக்குள்ள ஓடிட்டே இருக்கு. பண்ணும்போது காப்பார் காப்பார், இன்னமும் காப்பார். அவர் காக்கிறதுல சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கு லீலி. அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். நீ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற, நீ புலம்பிட்டு இருக்கிற, உன்னை கைவிட மாட்டேன், உன்னை காக்க நான் வருவேன். எதிர்காலம் இருண்டு போய் உட்கார்ந்து இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்ல, இன்னும் வியாதியோட பிடியில சிக்கிட்டு இருக்கிறியா? ஐயோ, என்னை யார் காப்பாத்துவா? யார் எனக்கு உதவி செய்வா? யார் எனக்கு பலப்படுத்துவா என்று நீ புலம்பிக் கொண்டிருக்க, உனக்கு சொல்றார் கர்த்தர், உன்னை காப்பார்.
பயப்படாது, உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன், உன்னை கைவிட்ட மாட்டேன், உன்னை காக்கும்படி நான் உன்னத்துல வருவேன். நான் திக்கற்ற விட மாட்டேன், நான் உன்னிடத்துல வருவேன். ஏன்னா நீ அனாத, கைவிட்டு எனக்கு யாருமே இல்லைங்கிற அந்த யோவான் 18 அந்த 14 வசனம் 14-18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்துல வருவேன். அவன் நம்ம இடத்துல வராரு. நான் அனாதையா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிற யாரும் இல்லை, என்னை நேசிக்கிற யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வது யாரும் இல்லை. ஐயோ, வியாதியின் படுக்கையில் இருக்கிறனே, இந்த வியாதி எப்ப என்னை விட்டு நீங்கும்? எப்பொழுது என் பாவம் என்னை விட்டு விலகி போகும்? எப்பொழுது என் கஷ்டங்கள் தீரும்? என் கண்ணீர் தீரும்? கவலைகள் தீரும்? என் ஆத்மாக்கு எப்ப சந்தோஷம், சமாதானம், நிம்மதி கிடைக்கும்? என்னை காப்பாற்ற ஒருவராகிலும் இல்லையா என்று நீ இட்ட கூக்குரலை கேட்டு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன், உன்னிடத்தை வருவேன். எதுக்கு? உன்னை காக்கும்படி, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் சொன்ன பார்த்துக்க, அந்த வார்த்தை நிறைவேற்றும்படி நான் உன்னிடத்துல வருவேன்.